வணக்கம் and welcome to Dhanyas designers. இந்த வீடியோல ஒரு blouse வந்து எப்படி டிசைன் பண்றதுன்றதை பாப்போம். இது வந்து பேக் சைடு blouse-ஓட பேக் சைடுல neckline வரைஞ்சிட்டு neckline-ல இருந்து 1/2 inch விட்டுட்டு அதுக்கு அப்புறம் நாம வர்க்க ஸ்டார்ட் பண்ணனும். சோ அதே மாதிரி chain stitch கொடுத்து தான் நாம ஸ்டார்ட் பண்ணனும். எப்ப எந்த வர்க் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படினாலும் chain stitch கொடுத்துட்டோம் அப்படினா அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு gripness கிடைக்கும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. சோ அதுக்காக தான் எப்பவுமே வந்து ஒரு 2 லைன் at least 2 lines chain stitch கொடுத்துட்டு நாம அதுக்கு அப்புறம் என்ன வர்க்னாலும் பண்ணிக்கலாம். இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளா தான் neck line வந்து லைன் வந்து சிம்பிளா கொடுக்கிறதுனால 3 lines கொடுத்துக்கிறேன். இதுக்கு அப்புறம் ஒரு லைன் sugar bead கொடுக்கலாம்னு இருக்கேன். அவ்வளவுதான். அதுக்கு அப்புறம் டிசைன் ஸ்டார்ட் பண்ணுவேன். சோ அதனால நான் 3 லைன் இப்போ chain stitch கொடுத்து முடிச்சிருக்கேன். முடிச்சிட்டு அதுக்கு வெளியில இந்த மாதிரி kundhan stones வந்து நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். சோ இந்த blouse ஃபுல்லாவே வந்து kundhan work தான் பண்ண போறோம். சோ அதுக்காக gold color kundhan stones வந்து glue அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த glue வந்து நல்லாவே ஸ்டிக் ஆயிக்குது. சோ அதனால இந்த glue அப்ளை பண்ணியே வந்து இந்த ஸ்டோன் ஸ்டிக் பண்றதுக்கு நான் இந்த glueவே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த glue பத்தின வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டுருக்கேன். பார்க்கலனா நான் அத டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் இந்த வீடியோட லிங்க். அத நீங்க பாருங்க. சோ இந்த neckline சுத்தியில வந்து ஃபுல்லா kundhan stones ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சிட்டு இப்போ அந்த ஸ்டோனை சுத்தியுமே வந்து நாம அவுட்லைன் வந்து கொடுக்க போறோம். நான் ஆல்ரெடி வேற ஒரு வீடியோல பண்ணிருப்பேன். இந்த மாதிரி kundhan work சுத்திலும் 2 லைன் வந்து ஜரியில chain stitch கொடுத்து ஒரு வர்க் பண்ணிருக்கேன். சோ அதையும் முடிஞ்சதுனா நீங்க பிளேலிஸ்ட்ல செக் பண்ணீங்கனா இருக்கும். அந்த வீடியோவையும் பாருங்க. இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் ஜர்தோசி யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்க போறோம். இந்த ஜர்தோசி வந்து ரொம்ப மெலிசா நல்லாவே தின்னா இருக்கும். சோ இந்த ஜர்தோசி தான் கொடுக்க போறோம். இந்த ஜர்தோசியை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பா நாம ப்ளவுஸ்ல ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒன்னு நாம வந்து ஜர்தோசி நீடில் வச்சும் நாம ஆரி நீடில் மாதிரியே இருக்கும். மெலிசா இருக்கும் ஜர்தோசி நீடில். அத வச்சு நாம பண்ணலாம். அப்படி இல்லனா இந்த மாதிரி சாதாரண நம்மளுடைய சேவிங் நீடில் வச்சும் பண்ணலாம். இது வந்து ரொம்ப மெலிசா இருக்கும் இந்த நீடில். ஏனா வந்து ஜர்தோசி ரொம்ப தின்னா இருக்கிறதுனால அது உள்ள போற அளவுக்கு நமக்கு மெலிசான நீடிலா எடுத்துக்கணும். ஆரி நீடில்ல வச்சு ஃபிக்ஸ் பண்றதை விட இந்த நீடில்ல வச்சு ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இடையில கட் வராது. ஆரி நீடில் அதாவது ஜர்தோசி நீடில்ல வச்சு ஃபிக்ஸ் பண்ணும்போது அங்கங்க வந்து நாம ஸ்டிச்சிங் கொடுத்து தான் எடுப்போம் இல்லையா? சோ எடுக்கும்போது அங்கங்க கட் வரும். பேக் சைடுல அது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படினா முடியில மாட்டிட்டு once ஒரு இடத்துல இழுத்துருச்சு அப்படினா ஃபுல்லாவே இழுத்துக்கும். சோ அத அவாய்ட் பண்ணனும்ன்றதுக்காக நான் வந்து எப்பவுமே வந்து ஜர்தோசி வந்து இந்த நீடில் தான் யூஸ் பண்றேன். இது பண்ணும்போது வெளியில தான் நாம நாட் போட போறோம் இந்த மாதிரி கிராஸா. சோ அதனால நமக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும். நமக்கு முடி பிடிச்சி இழுக்காது. அதுக்காக நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்றேன். இப்போ blouse ஃபுல்லாவே வந்து டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோல இதோட ஹேண்ட் எப்படி டிசைன் பண்ணனேன் அப்படிங்கற வீடியோ வந்து ஷார்ட்ஸ்ல போட்டுருக்கேன். வேணும்னா அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேக் சைடு ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வியூ வந்து இப்படி தான் இருக்கு blouse-ஓட பேக் சைடு. ரொம்ப அழகா வந்தது. நமக்கு வந்து நல்லா கிராண்டா வேணும். அதே நேரத்துல கொஞ்சம் 2 days அல்லது 3 daysல வர்க்க முடிக்கணும் அப்படினா நமக்கு இந்த மாதிரி டிசைன் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படினா நல்லா கிராண்டா கிடைக்கும். ஒரு 2-3 daysலயே வந்து ஒரு கிராண்டான blouse வந்து நாம டிசைன் பண்ணிரலாம். இந்த ஹேண்ட் டிசைன் பண்ண வீடியோ வந்து ஷார்ட்ஸ்ல இருக்கு. நீங்க அத செக் பண்ணிக்கோங்க. சேம் அதேதான். ஃப்ரண்ட்ல வந்து பேக் சைடுல என்ன ஃபாலோ பண்ணோமோ அதே வந்து ஃப்ரண்ட் சைடுக்கும் நான் வந்து இதே மாதிரி டிசைன் பண்ணிருக்கேன். இடையில வந்து kundhan stones யூஸ் பண்ணி அதாவது kundhan stones மட்டும் இல்லாம clip stones யூஸ் பண்ணிட்டு அத சுத்திலுமே வந்து அவுட்லைன் வந்து sugar bead கொடுத்திருக்கேன். சோ அது ரொம்ப நல்லாவே வந்தது அழகா. இடையில சிங்கிள் பீட்ஸ் கொடுத்து முடிச்சிருக்கேன். அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. சோ இந்த blouse வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப அழகா வந்தது. இந்த blouse-க்கு சாரியையும் பார்த்தறலாம். சாரி எப்படி இருக்கு அப்படின்றதையும். இதுதான் சாரி.
இது பார்த்திங்கன்னா ஒரு ஆஷில் பீகாக் ப்ளூ கலந்த மாதிரி ஒரு கலர், சாரியோட கலர். இதில் வந்து பார்டர் வந்து லைட்டாக பிங்க் இருந்தது, பல்லு வந்து ஃபுல்லாகவே பிங்க் இருந்தது. பல்லு ஃபுல்லாகவே வந்து ஃபுல் பிங்க்கு. ஸோ அதுக்கு மேட்சாக தான் வந்து நமக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் இருந்தது. ஸ்டிச் பண்ணி வந்துருச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ப்ளவுஸ் வந்து ரொம்ப எலிகண்ட்டாக அழகாக கிராண்டாக இருந்தது. ஸோ உங்களுக்கு ஒரு கிராண்டான ப்ளவுஸ் வித்தின் 3 days அல்லது 2 daysக்குள்ளே நமக்கு டிசைன் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு, ஏதாவது அர்ஜென்ட் ஒர்க் இருந்தது, ஃபங்க்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. Happy New Year to all of you. Thank you friends. Thank you.